வணக்கம் நண்பர்களே, பீஸ்ட் படத்துலேருந்து இப்படியான சூப்பரான எடிட்டிங் வந்து எப்படி செய்கிறது, அது உங்களோட மொபைல்லே எப்படி செய்கிறேன்னு சொல்லி தரப்போகிறோம். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எப்படி செய்யணும் தெரிஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். இதில் நான் பார்த்து நிறைய மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கிறேன், சரி நிறைய வீடியோ கிளிப்புகள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்து டெவலப் பண்ணுற லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டெவலப் பண்ணிக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நான் கைமாஸ்டர் ஒரு மொபைல் ஆப்பில் எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ கைமாஸ்டர் டெவலப் பண்ண லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் வேணுமெண்டா டெவலப் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ கைமாஸ்டர் ஃபுல் விஷன் வேணுமெண்டா இந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. ஸோ அதில் உங்களுக்கு வந்து ஃபுல் விஷனம், அதாவது ஃப்ரீயாக ஃபுல் விஷனம் எப்படி டெவலப் பண்ணுறது, ஸோ டெவலப் பண்ணுற முறை எல்லா விஷயம் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதில் போய் நீங்கள் டெவலப் பண்ணிக்கொள்ளக்கூடியமே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போய் இப்படியான எடிட்டிங் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சு கொள்வோம் பாருங்கள். ஹாய், இடது பக்கம் உள்ள பட்டன் லைக் பண்ணிருக்கு, அதை பற்றி கிளிக் பண்ணி லைக் ஆயிரும். ஓகே, லைக் பண்ணாச்சு. இப்போ எனக்கு வலது பக்கம் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் ஆயிரும். பக்கத்துக்கு பெல் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுடுங்க. நன்றி. பார்த்தீங்கன்னா கைமாஸ்டர் ஆப்பை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஓப்பன் பண்ண அப்புறம் இதில் மேலே பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்கும். சேம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்குரிய கைமாஸ்டர் ஃபைலு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் நீங்கள் வந்து சில எடிட்டிங்கை மாற்றுற மூலமும் உங்களுக்குரிய எடிட்டிங்கை உங்களுக்குரிய நேமை இந்த பீஸ்ட் ட்ரெய்லரில் வர மாதிரி செஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஸோ அதுக்கும் எப்படின்னா சொல்லி தர போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் வந்து அந்த கைமாஸ்டருக்குரிய நான் வந்து ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இப்படித்தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சில விஷயங்களை காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அதுக்கப்புறம் இந்த லெட்டர் வருது, அப்படி நான் வந்து கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் வந்து ஒரிஜினலில் பீஸ்ட் என்று வரும், நான் இதில் வந்து சன் வி என்று கொடுத்துருக்கேன். நீங்களே உங்களை லெட்டர்ஸை மாற்ற போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இமேஜில் கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜுக்குரிய இது கொடுத்துருப்பாங்க, கத்திரிக்கோளுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நான் கொடுத்துருக்க டவுன்லோட் பண்ணுற ஃபைல் அதில் டவுன்லோட் ஆன சில லெட்டர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியமா இருக்கும். அதை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு லெட்டரை வந்து தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம். ஸோ எல்லாம் ஓகே, இந்த லெட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த லெட்டர் தான் பாய்க்க போகிறீங்கன்னா நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணாலே போதும். ஸோ அந்த லெட்டர் வந்துட்டு நீங்கள் இதே போல் நீங்கள் செஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். இதில் இடங்களை மாற்ற போகிறீங்க, ரீசைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரீசைஸ் பண்ணலாம். நீங்கள் இமேஜில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரீசைஸ் வேணும்னாலும் பண்ணி கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து எப்படி எடிட் பண்ணுன்னு சொல்லி தரேன். இது உங்களுக்கு வந்து நான் வந்து ஆல்ரெடி எடிட் பண்ணிச்சிருக்க ஃபைல் மூலம் நீங்கள் எப்படி எடிட் பண்ண சொல்லி தந்துருக்கேன். இதே போல் உங்களுக்கு லெட்டர்ஸை வந்து மாற்றுற எல்லா லெட்டர்ஸையும் நீங்கள் மாற்றி அமைச்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் வந்து லெட்டர்ஸ் கொடுத்துருக்கேன், இந்த ஃபுல் லெட்டர்ஸ். இதை நீங்கள் இதில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மேலே போய் அந்த இடத்துல உங்களுக்கு லெட்டர் என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து போட்டுக்கொள்ளக்கூடியமே இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சு நினைக்கிறேன். இதுக்குரிய மியூசிக் எல்லாமே நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடியமே இருக்கும். ஸோ அதில் லைட்டிங் அப்படின்னு நிறைய எஃபெக்ட் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஃபைல் வந்து ஒர்க் ஆகும். இல்லாட்டி நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஓகே, புதுசாக அப்படி க்ரியேட் பண்ணுற அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ பேக் பாயிண்ட் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா செட்டிங் ஒன்று இருக்குது, நான் ஆல்ரெடி சொல்ல மறந்துட்டேன். ஸோ அந்த செட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா அட்வான்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் செட்டிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே போனீங்கன்னா அன்லிமிட்டட் வீடியோ லேயர் மூட் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நிறைய லேயர்ஸ் வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்காங்க வீடியோஸ் எல்லாம். ஸோ அதுக்கு நீங்கள் இதை வந்து எனேபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் லேயரை நீங்கள் வந்து திருப்பி ஆட் பண்ணிக்க உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதனால தான் நான் வந்து இதை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். நீங்களும் எனேபிள் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, அப்போ தான் நிறைய எடிட்டிங் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு மேலே வந்து கிரியேட் நியூ ஒன்று இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இதில் வந்து எங்களுக்கு வந்து சைஸ் கேட்குறாங்க, வீடியோ சைஸ் வந்து நாங்கள் வந்து 16:9 செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இருக்குது, அதை கொடுத்துக்கொள்கிறேன். நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண ஃபைல் வருமெண்டு, அது பார்த்தீங்கன்னா KINE.KINE என்ற ஃபைல் ஒன்றா நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அதை வச்சு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இப்போ 16:9 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் பண்ணணும் உங்களுக்கு வந்து இப்படி தான் ஒரு வந்து எம்டியான லேயர் கிடைக்கும். இதில் ஃபர்ஸ்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ கிளிப் ஆட் பண்ணணும். நான் டவுன்லோட் பண்ண லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் டவுன்லோட் பண்ண இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் வந்து வீடியோ கிளிப் கொடுக்கணும். ஸோ அதில் வந்து டைமிங்கோட வருது பாருங்கள், நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து டிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து அட் ஆயிரும். ஸோ ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஜூம் பண்ணுறக்க ஒரு விஷயமும் இல்லை. இந்த லேயர் இடத்துல வந்து 2 கையை வச்சு இழுத்தீங்க அப்படின்னா ஜூம் ஆகும். ஸோ ஜூம் ஆனால் நீங்கள் வந்து ஈஸியாக இல்லை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடியமாக இருக்கும் சில விஷயங்களுக்கு. ஸோ இப்போ வேறுங்க உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃப்ரேமாக நீங்கள் வந்து மூவ் பண்ணி பார்த்துக்கொள்ளக்கூடியமாக இருக்குது.
ஓகே, அடுத்த என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து இதில் இம்போர்ட் பண்ணணும். ஸோ லெட்டர் எப்படி இம்போர்ட் பண்ணிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த பிளாக் ஸ்க்ரீன் வர இடத்துல லெட்டர்ஸ் இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஓட விட்டு பார்க்குறேன். ஸோ கன் ஃபயருக்கு அங்கால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வந்து வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் வந்துட்டு இப்படி ஜூம் பண்ணால் தான் நீங்கள் ஒரு ஃப்ரேமாக வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியமே இருக்கும். அதனால தான் ஜூம் பண்ணான். இன்னும் ஜூம் பண்ணலாம். எவ்வளோ ஜூம் பண்ண முடியுமோ அவ்வளோ ஜூம் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ வந்து பெர்ஃபெக்டாக வரும். இப்போ இதில் விட்டாச்சு. இப்போ இதில் விட்டு அந்த லெட்டரை வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்வேன், லேயர் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி போட்டு மீடியா இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டவுன்லோட் பண்ண லிங்கில் கொடுத்துருக்கேன் இமேஜில் நிறைய வந்து பிஎன்ஜி ஃபைல் கொடுத்துருப்பேன், நிறைய லெட்டர்ஸ் கொடுத்துருப்பேன். இப்படியான லெட்டர்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு தெரியணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்படியான ஸ்டைலான லெட்டர்ஸ் வந்து எப்படி பிக்சல் ஆர்ட்டை பாவிச்சு நாங்கள் வந்து கிரியேட் பண்ணுறது நான் இன்னொரு வீடியோவில் போட்டு உங்களுக்கு வந்து விளங்கப்படுத்துகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சும்மா உங்களுக்கு செய்கிற கண்டபடியாக நான் சும்மா உங்களுக்கு வந்து எஸ்ன்றதை கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ நான் சன்வின்றதுக்கு நான் எஸ்ன்றது கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ இதே நாங்கள் வந்து பெருப்பிக்கலாம் சிறுப்பிக்கலாம் உங்களோட ரிசைஸ் பண்ணிக்கொள்ளக்கூடியமே இருக்கும். ஸோ இதே நாங்கள் வந்து நாங்கள் வந்து ரோல் பண்ணிட்டு போகிறோம். அதாவது இந்த பிளஸ் ஸ்க்ரீன் எங்கே முடியுதோ அந்த இடத்த பார்க்குறக்காண்டி நாங்கள் வந்து ரோல் பண்ணிக்கொண்டு போகிறோம். ரோல் பண்ணிட்டு போக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளாக் ஸ்க்ரீன் வந்து முடியுது. ஸோ அந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் ஜூம் பண்ணி கொண்டு வந்துட்டு இந்த எஸ்ன்றது பாருங்க போட்ட இமேஜ் உண்டு, அதுக்கு வர அங்கால வாரோட எஸ்ஸை வந்து இமேஜை வந்து டிலீட் பண்ணணும். ஸோ எஸ்ஸை கிளிக் பண்ணி போட்டு கத்தரிக்கோல் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நாங்கள் இதில் வந்து ட்ரிம் அவுட் பண்ணிக்கொள்கிறோம். வலது பக்கம் இருக்குது. ஸோ செகண்ட் மண்டா இருக்குது பாருங்கள், ரைட் சைடு ரெண்டு. அதை கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வலது பக்கம் இருக்க ட்ரிம் ஆயிரும். ஸோ அதுக்கு அப்புறம் வந்து எழுத்து வராது அந்த எஸ்ன்றது. ஸோ இது வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டாக பொருந்திடும். அதே போல் நான் அந்த எஸ்ஸை இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் ஏரியாவில் வந்து விடுறேன். இந்த இமேஜில் ஸ்டார்டிங் ஏரியாவில் விட்டுட்டு திருப்பி எகைன் லேயரில் போயிட்டு மீடியான்றதை கிளிக் பண்ணிவிட்டு நான் டெவலப் பண்ண கொடுத்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ கிளிப் வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ கிளிப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் இப்படி தான் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பிளாக் ஸ்க்ரீன் தான் கொடுப்பட்டுருக்கும். ஸோ அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த வீடியோ கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ரோல் பண்ணி போனோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து பிளெண்டிங் அப்படின்ட்டு இருக்கும், அதை கொடுங்க. அதை கொடுத்து ஸ்க்ரீன் இருக்கும் பாருங்கள், அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னு நினைக்க மாட்டேன் அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து போயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அந்த உள்ளே வர அந்த வீடியோ கிளிப் மட்டும் தான் வரும். ஸோ அதை நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் ரோல் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஃப்ளாஷிங் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடம் தான் எங்களுக்கு மெயினாக தேவை. ஸோ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் அவுட் குறைச்சிட்டு அந்த ஃப்ளாஷிங் அடிக்கிற பாருங்கள், அது வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் வர மாதிரி நாங்கள் வந்து கொண்டு வந்து விடுறோம். இப்போ பாருங்கள் இந்த ஃப்ளாஷிங் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் வர மாதிரி இருக்கும். இதுக்கு அந்த இமேஜுக்கு அங்காலே ரெண்டு பக்கம் வர அந்த வீடியோ கிளிப் நான் டிலீட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு பட்டம் அந்த ஃப்ளாஷ் வர வீடியோ கிளிப் அதுக்கு வலது பக்கம் இடது பக்கம் வர ரெண்டையும் வந்து இந்த கத்திரிக்கோலை கொடுத்துட்டு ரிமோட்டில் போய் ஃபஸ்ட்டுக்கு லெஃப்ட் சைடை கிளிக் பண்ணி வைக்கிறோம். அப்புறம் இங்கே வந்து இமேஜை திருப்பி நாங்கள் வந்து அந்த எஸ் இமேஜை கிளிக் பண்ணி போட்டு வலது பக்கம் கொண்டு விட்டுட்டு வலது பக்கம் இருக்கிறத வந்து ட்ரிம் அவுட் பண்ணிக்கொள்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக பண்ணியாச்சு. இதை நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணிக்கொள்ளலாம், உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்கும். இப்போ நான் பெர்ஃபெக்டாக பொறுத்துட்டோம். இப்போ இந்த லெட்டரை வந்து முன்னுக்கு ஃப்ரண்டில் இருந்து பேக்குக்கு போகிற மாதிரி காட்டியிருப்பேன். அதுக்கு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டுக்கு கொண்டு விட்டுட்டு பெருப்பிக்கிறோம். அதாவது ஸ்டார்டிங் மேலே வந்து விட்டு உங்களுக்கு எவ்வளோது தேவையோ அவ்வளோத்துக்கு நாங்கள் பெருப்பிக்கிறோம். ஓகே, இப்போ இவ்வளோத்துக்கு பெருப்பிச்சாச்சு. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், திருப்பி இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இடது பக்கம் பாருங்க ஒரு கீன்னு படம் போட்டிருக்கு, கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ கீயை கொடுத்து போட்டு இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு என்ன செய்கிறோம், இந்த லெட்டரை நாங்கள் வந்து இந்த எழுத்தை வந்து எங்களுக்கு ஏற்ற போல் நாங்கள் வந்து சிரிப்பிக்கிறோம். ஓகே, சிரிப்பி சொன்ன பாருங்கள் எங்களுக்கு வந்து இந்த இடத்துல சின்ன ஒரு மார்க் ஒன்று விழுந்துருக்கு. அந்த எஸ் அண்ட் அந்த இமேஜ் வர இடத்துல ஒரு சின்ன மார்க் ஒன்று விழுந்துருக்கு. என்ற வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறோம், அனிமேஷனுக்காண்டி கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் இந்த சின்ன மார்க் ஒன்று விழுந்துருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக வந்து போட்டாச்சு. இப்போ என்ன டிக் பண்ணி ஓகே பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணேன்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து காட்டுறேன் பாருங்க. ப்ளே பண்ணபடியாக பாருங்கள் முன்னுக்கு இருந்து வார மாதிரி இருக்குது. இதே போல் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்தியாவில் வர பிளாக் ஸ்க்ரீன் வர இடங்கள்லையும் ஒவ்வொரு எழுத்துக்களையும் நான் வந்து போட வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த இதில் பிளாக் ஸ்க்ரீன் வருது. ஸோ இதுலேயும் நான் வந்து இதில் எப்படி நான் ஆட் பண்ணானோ அதே சேம் மெத்தடை பார்த்து நீங்கள் இதில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் திருப்பி ஜூம் பண்ணி போக திருப்பி இன்னொரு பிளாக் ஸ்க்ரீன் வரும், அதில் திருப்பி ஆட் பண்ணணும். இப்படி நீங்கள் வந்து வீடியோ கிளிப் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு 5 இடத்துல வந்து பிளாக் ஸ்க்ரீன் வரும், நீங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லை உங்களுக்கு இன்னொரு 2-3 எழுத்து கூடவே இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிளாக் ஸ்க்ரீன் வருது தானே, இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து இதில் வந்து கட்டாக கொடுத்துட்டு இதில் ஸ்ப்ளிட் அவுட் இருக்குது பாருங்க. இந்த ஸ்ப்ளிட் அவுட்டை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அடுத்த திருப்பி இன்னொரு கருப்பு வருது பாருங்க, இந்த இடத்துல வந்து திருப்பி இதில் வந்துட்டு இதில் திருப்பி வந்து நாங்கள் வந்து ஸ்ப்ளிட்டை கொடுக்குறோம். ஸோ வந்து எங்களுக்கு இமேஜ் வந்து 2 ஆகிடுது. இப்போ இந்த வந்து நாங்கள் என்ன செய்யலாம்டா இந்த கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு இடதுபக்கம் 3 புள்ளி இருக்குது பாருங்க, அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ டூப்ளிகேட் பண்ணிக்க எங்களுக்கு வந்து இன்னொரு பிளாக் ஸ்க்ரீன் வரும், இன்னொரு எழுத்து வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணக்கூடியமாக இருக்கும். இப்படி உங்களுக்கு எத்தனை எழுத்து வேணுமோ அவ்வளோ எழுத்தை வந்து ஆட் பண்ணிக்கொள்ளக்கூடியமாக இருக்கும்.
நிறைய எழுத்து ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வடிவில்லாமல் போகும். ஒரு 6-7 எழுத்துக்குள்ளே நீங்கள் வந்து அடக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்கும் உங்களோட வீடியோ கிளிப் வந்து. ஸோ இதே போல் வந்து நாங்கள் வந்து இஞ்சாலையும் செய்ய வேண்டியதாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இது வந்து விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கடைசி என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிளிப்புக்கு அங்கால நான் வந்து திருப்பி ஃபுல் லெட்டர் போடுதுனா அது என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா மீடியாவில் போயிட்டு நான் வந்து இமேஜ் சென்டரில் போயிட்டு பிளாக் ஸ்க்ரீனை வந்து கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ பிளாக் கலரில் வந்துடும். இப்போ நான் வந்து இந்த பிளாக் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வந்துட்டு இங்கே வந்து என்ன செய்கிறேன் எல்லா இமேஜையும் போடுறேன். ஸோ லேயரில் போயிட்டு திருப்பி மீடியானில் போயிட்டு டெவலப் பண்ண இதில் போயிட்டு நான் வந்து என்னென்ன எழுத்து ஆட் பண்ணானோ அந்த எழுத்துல ஓடரில் ஆட் பண்ணுறேன். இப்போ பீஸ்ட் ஓடரில் ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பி அப்படின்னா ஓடரில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ சும்மா உதாரணத்தில் எஸ்ஸும் அடுத்த பார்த்தீங்கன்னா டிஏம் ஆட் பண்ணுறேன். ஸோ அகெயின் போயிட்டு இன்ட்ரோவில் போயிட்டு டிஏம் ஆட் பண்ணுறேன். ஸோ எஸ்ஸும் வியும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ எஸ்ஸை வந்து பெருப்பிக்கிறேன், அதை கொஞ்சம் இங்கே இறக்கி வைக்கிறேன். அப்புறம் விஎம் அதே போல் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி பெருப்பிக்கிறேன், அதை எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வந்து வைக்கிறேன். இப்போ சும்மா எஸ்வினுடைய நான் வந்து சென்டர்லேயே வச்சுக்கொள்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ எழுத்து வருதோ அவ்வளோ எழுத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வைக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ ஸ்டைலாக அந்த குரஸ் விழுகிற மாதிரி நான் வச்சுக்கொள்கிறேன். இப்போ அகெயின் நான் சொன்ன மாதிரி தான் லேயரில் போயிட்டு மீடியாண்டரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணல அந்த இன்னொரு வீடியோ இருக்குன்னு சொன்னேன் மின்ற மாதிரி அதை கிளிக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ அதை திருப்பி அகெயின் போயிட்டு பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன்ன்றதை வந்து கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ இதை வந்து பெருப்பிச்சு கொள்ளலாம் உங்களுக்கு ஏற்ற போல். ஸோ இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வரும். ஓகே, இப்படி நீங்கள் வந்து முழு லெட்டர்ஸையும் போட்டுட்டிங்கன்னா இன்னும் பெர்ஃபெக்டாக இருக்கும். இதே நான் வந்து ஜூம் அவுட் பண்ணி காட்டிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன செய்கிறேன் இதுலேயும் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் மெயிலில் போயிட்டு கீ ஃப்ரேம் ஆட் கொடுத்துட்டு கொஞ்சம் ஓட விட்டுட்டு என்ன செய்கிறேன் இவரை வந்து நான் வந்து எங்கே வைக்கணுமோ எங்கே போகணுமோ அங்கே கொண்டு நான் வந்து சின்னாக்கிறது பெருசாக்குறது. இப்போ நான் பெருசாக்கி விட்றேன். ஓகே, ஸோ அகெயின் அதே போல் விக்கும் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் பாயிண்டில் போயிட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு எங்கே பெருப்பிக்கணுமோ அந்த இடத்துல கொண்டுட்டு நான் வந்து பெருப்பிச்சு கொள்கிறேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து மியூசிக் ஆட் பண்ணலாம். ஸோ எல்லாம் டவுன்லோட் பண்ண லிங்கில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு விளங்கி நினைக்கிறேன். நீங்களும் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். இல்லை உங்களுக்கு கிரியேட் பண்ண கஷ்டமாக இருக்குது, லெட்டர்ஸை மட்டும் மாற்றினா போதும் அப்படின்னா கைமாஸ்டர் கூடிய இதில் எடிட் பண்ண இந்த ஃபைல் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் இதில் ஓப்பன் பண்ணாலே போதும். நான் சொல்லிட்டு தந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து இப்படியே ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இந்த இமேஜில் மட்டும் மாற்றுறது மூலம் வீடியோ கிளிப்பை ஃபுல்லாகவே நீங்கள் வந்து செஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். இதே போல் நிறைய வீடியோஸ் வேறு இருக்கிற சேனலில் எல்லா வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் ஏசி தமிழ் டெக் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடுவது ஏசி தமிழ் டெக். நன்றி, வணக்கம்.